This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time jobs perfect for students, homemakers and job seekers. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து ரிமைனிங் இருக்கிற சட்டத்தையும் அதுக்கப்புறம் முக்கியமான இயர்ஸ் அந்த சட்டத்தை பார்க்கலாம். பிரிவு 138 வந்து கலைப்பு அலுவலரை நியமனம் செய்தல். பிரிவு 139 வந்து கலப்பு அதிகாரியின் அதிகாரங்கள். பிரிவு 152 வந்து கலைப்பு ஆணையை எதிர்த்து மேல்முறையீடு செய்தல். பிரிவு 153 வந்து மறு ஆய்வு. பிரிவு 154 வந்து மறுபரிசீலனை. பிரிவு 157 முதல் 166 வரை குற்றங்களும் தண்டனைகளும். பிரிவு 167 வந்து பிணைய பத்திரம் எழுதி கொடுத்தல். பிரிவு 168, 169, 170 வந்து விலக்களிப்பு. பிரிவு 175 வந்து கம்பெனி சட்டத்திலிருந்து விலக்களிப்பு. பிரிவு 178 வந்து வசூலாகாத ஆஸ்தியை பதிவாளர்களின் ஒப்புதலுடன் பேரவையில் தள்ளுபடி செய்யலாம். பிரிவு 180 வந்து கூட்டுறவு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான விதிகளை உருவாக்க மாநில அரசுக்கு அதிகாரம் உண்டு. பிரிவு 181 வந்து பொதுநலம் கருதி சங்கத்திற்கு கட்டளையிட பதிவாளருக்கு அதிகாரம் உண்டு. பிரிவு 182 வந்து ஒரு சங்கத்தை விசாரணை செய்ய அல்லது வேறு நடவடிக்கை செய்ய பதிவாளருக்கு அதிகாரம் செய்ய மாநில அரசுக்கு அதிகாரம் உண்டு. இதில் இம்பார்ட்டன்ஸான பிரிவுலாம் பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் இயர் அண்டு சட்டத்தை பார்க்கலாம். லேவாதாசி சட்டம் 1957, எடையளவு சட்டம் 1958, கடை மற்றும் நிறுவன சட்டம் 1947, இந்திய ஒப்பந்த சட்டம் 1872, சொத்துகள் உரிமை மாற்று சட்டம் 1882, தமிழ்நாடு விற்பனை வரி சட்டம் 1939, இந்திய ஊரக ஊக்கிய சட்டம் 1965, போனஸ் குறைந்தபட்சம் 8% 20% வரைக்கும் கொடுப்பாங்க. போனஸ் வாங்க தகுதியுடையவர் கூட்டுறவு சங்கத்தில் கூட்டுறவு வங்கிகளில் 30 நாட்களுக்கு குறையாமல் சம்பளத்துடன் கூடிய பணி செய்திருக்க வேண்டும். ஊக்க ஊதியம் பெறுவதற்கான குறைந்தபட்ச மாத வருவாய் வந்து 3500. ஊதியம் வழங்கும் சட்டம் 1936. இச்சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1937 மார்ச். ஊதிய வழங்கும் சட்டத்திற்கு பரிந்துரை செய்ய வழங்கிய குழு ராயல் குழு. பணியாளர் குறைந்தபட்ச வயது 14. பணியாளர் பணிக்கொடை சட்டம் 1972. இந்திய தொழில் தகராறு சட்டம் 1947. அடுத்து வந்து இந்திய தொழில் தகராறு சட்டம் வந்து 1947. உள்ளீட்டு விசாரணை ஆணையை வெளியிட்ட நாள் வந்து 11/3/1976. இந்த அரசு ஆணை வெளியிட்டவர் யாருன்னா வந்து ஒரு பதிவாளர். தொழிலாளர் இழப்பீட்டு தொகை வழங்கும் சட்டம் வந்து 1923. மகப்பேறு சலுகை சட்டம் வந்து 1961. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் வந்து 1986 டிசம்பர் 24. மாநிலத்தில் நுகர்வோர் நீதிமன்றம் எத்தனை அடுக்குகள் நிலையில் உள்ளதுன்னா வந்து 3 நிலையில் உள்ளது. இந்திய உரிமையல் சட்டம் வந்து 1908. அடுத்ததாக வந்து இந்திய குற்றவியல் சட்டம் வந்து 1860. இந்திய குற்றவியல் சட்டம் மொத்தம் எத்தனை பிரிவுகளாக கொண்டு வருதுன்னா வந்து 511. இந்திய சாட்சிகள் சட்டம் வந்து 1972. உணவு கலப்பட தடுப்புச் சட்டம் வந்து 1954. இந்திய வரையறை சட்டம் வந்து 1963. வங்கி ஒழுங்காற்று சட்டம் வந்து 1949.
வங்கி ஒழுங்காற்று சட்டம் கூட்டுறவு சங்கங்களுக்கு விரிவாக்கப்பட்ட ஆண்டு வந்து 1966. பிரிவு 5 கீழ் சட்டத்தின் கீழ் வரும் கூட்டுறவு சங்கங்கள் என்னென்னா மாநில தலைமை கூட்டுறவு வங்கி, மத்திய கூட்டுறவு வங்கி, நகர கூட்டுறவு வங்கி. தமிழ்நாடு நிலவரி வசூல் சட்டம் வந்து 1964. பொருள் விற்பனை சட்டம் வந்து 1930. நன்றி.